உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ். காலையில எழுந்திருக்கும் போது உடல் அசதியா இருக்கா? பாப்பி மேட்ரஸ் வாங்குங்க. ஆதியும் மந்தமும் எல்லாரும் பெரும் ஜோதியையாம் பாட கேட்டையோ வாழ்த்தடங்கள். சொல் வழக்கு, அதாவது பீடுடைய மாதம் பேர் இருக்கு. இவங்க பீடைய மாதம் ஆயிட்டாங்க. நிறைய பேர் என்ன ஒரு பொருள் பீடுடைய மாதம் பீடை மாதம் மாதிரி என்ன பொருள் கொண்டிருக்காங்கன்னா, அது சிவனோட நட்சத்திரம்னு வச்சுட்டு இருக்காங்க. சைவ நிலைனா சிவன் கோயில் போவாங்க, முருகர் விநாயகர் அம்பாளோட கோயில் போவாங்க. வைணவர்கள்லாம் நம்ம இருக்கவங்க வைத்தீஸ்வரன் சம்மந்தப்பட்ட வழிபாடுலாம் பண்ணுவாங்க. அந்த அளவில் இருமத ஒற்றுமைக்கும் முக்கியமான காரணமாக மார்கழி அமையுது. வைணவத்தில் பார்த்தீங்கன்னா பகல் 10 ரா 10ன்னு 20 நாளாக விழா பண்ணுவாங்க. அதில் வடகலை தென்கலை அந்த பிரிவில் உட்பட அதுக்கான வழிமுறை பண்ணுவாங்க. சைவத்துறையில் பார்த்தீங்கன்னா இப்போ 10 நாள் விழா பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெரிய அற்புதமாக அதில் சாமிக்கு பதிலாக மாணிக்கவாசரே அந்த நந்தி வாகனத்தில் உட்காந்து உலா வருவார். அதாவது எல்லா நேரமும் எல்லா திசையும் எல்லா நேரமும் இறைவன் இருக்கார். இந்த நேரத்தில் இல்லைன்ற மாதிரி வரையறெல்லாம் கிடையாது. அப்புறம் அது கடல் மறுப்பு கொள்கைக்கு போயிடுவது. அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லா உயிரிலும் இறைவன் கலந்தும் இருக்கார், கடந்தும் இருக்கிறார். அந்த திருவாதிரை திருநாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த 6 அபிஷேகம் நடராஜுக்கு நடக்கும். அதில் தலையாய வழிபாடு இந்த திருவாதிரை திருநாள். அதுக்கப்புறம் அந்த கொடியெல்லாம் எடுத்துகிட்டு தேரோட்டம் பண்ணுறாங்க. இவங்க அந்த தேர் நகரவே மாட்டேங்குது. என்ன தொழில்நுட்ப கோளாறுல இது மாதிரி இப்போ மாதிரி நவீன கருவிகள்லாம் கொண்டு இழுக்கிறதுலாம் இப்போ இல்லை. அப்போ அவங்க என்னென்னு தவிக்கும் போது சாமி ஆசிரியர் சொல்கிறார். என்னோட இயல்பு அதில் பற்றி இன்னொரு பாடல கூட பார்த்தா யாவரும் அறிவறியா எமக்கெளியான்னு சொல்லுவார். அதாவது அவர் திருமாலும் பிரம்மனை காண முடியாத திருவடியை காண முடியல. ஆனால் அடியாருக்கு எளிவராக அவர் காட்சி கொடுத்துருக்காரு. ஐயா, இப்போ மார்கழி மாதம் அப்படின்னாலே ஒரு ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்கழி மாதத்துடைய சிறப்புகள் என்ன, ஆன்மீக சிறப்புகள் அப்படின்னு? மார்கழி மாதத்தோட சிறப்புக்கு நான் சொன்னாடி நம்ம அந்த ஒரு பாடல் பாடி ஆரம்பிப்போம். திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அலையார் பூணல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லே கொய்யாமோ. மார்கழி மாத சிறப்புன்னு பார்த்தா நிறைய செய்திகள் சிந்திக்கலாம். அதில் முதல் செய்தி பார்த்தீங்கன்னா, மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. அதோட முக்கியமானது பார்த்திங்கன்னா, மார்கழி மாதம் நம்ம சைவ வைணவ ஒற்றுமையான ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா, மார்கழி மாதம் தான் பார்த்திங்கன்னா திருவாதிரை திருநாள், சிவனுக்குரிய அந்த நாள், சிறப்பான நாள் வருது. நம்ம மகா சிவனருன்னு சொல்லுவோம். மகா சிவராத்திரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சைவத்துக்கு முக்கியமான விழா இந்த திருவாதிரை திருநாள். நம்ம வைணவர்களுக்கு பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அவங்க இந்த ஸ்ரீரங்கம் சொல்லக்கூடிய திருவரங்கத்தில் அந்த பரமபத வாசல்லாம் அந்த வழிபாடு, சொர்க்கவாசல் திறக்கிற அந்த வழிபாடெலாம் செய்வாங்க. அந்த அளவில் மார்கழி மாதத்துக்கு அந்த சமய ஒற்றுமைக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதோட பார்த்திங்கன்னா நம்ம ஆங்கில புத்தாண்டும் மார்கழி தான் பிறக்குது. மார்கழி மாதத்தினுடைய முக்கியமான இன்னொரு சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 7 மணிக்கு 6 மணிக்கு தான் திறப்பாங்க. ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலை 4 மணிக்கே திறந்து 5 மணிக்கெல்லாம் வழிபாடு முடிச்சு 6 மணிக்குள்ளே தீபாரணம் முடிச்சுட்டு அன்றாட வழிபாடுன்னு சொல்லக்கூடிய வழிபாடும் முடிச்சிருவாங்க. கலந்துக்கிற அன்பர்களும் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து வரணுன்ற ஒரு முக்கியமான ஒரு தன்மையை அந்த வழிபாடு உணர்த்துது. அது இல்லாமல் நம்ம இந்த 3, 4:30 சொல்ல பிரம்ம முகூர்த்த நேரங்கள்லாம் பார்க்கும்போது வழிபாடு பண்ணும்போது அந்த ஓசோன் மண்டலம் தூய்மையாக இருக்குது. நம்ம இப்போ நகரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய காற்று மாசு அடைஞ்சிருக்கு. நம்மலாம் பாதுகாப்பு கருவியெல்லாம் போடுற அளவில் நம்ம முகக்கவசம்லாம் அணிகிற அளவில் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா காற்று ரொம்ப தூய்மையாக இருக்கும். அது மார்கழி மாதத்தில் கடும் குளிராக இருக்கிறதுனால அந்த பனிக்காற்று ரொம்ப அதிகமான அந்த ஒரு பதத்தில் இருக்கும். அதெல்லாம் சுவாசிக்கிறது பொதுவாக நல்லது. பொதுவாக உடலில் நலிவுற்றவங்களுக்கு பொருந்தாது. மற்றபடி பொதுவானவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த காற்றை சுவாசிக்கிறது பலவிதமான உடல் நன்மைகளை வழங்கும். சைவ நிலைனா சிவன் கோயில் போவாங்க, முருகர் விநாயகர் அம்பாளோட கோயில் போவாங்க. வைணவர்கள்லாம் நம்ம ஆஞ்சநேயர் கோயில், பெருமாளோட கோயில், கருட ஆழ்வார் சொல்லக்கூடிய அந்த வைணவ சம்மந்தப்பட்ட நம்ம வழிபாடெலாம் பண்ணுவாங்க. மருத்துவத்தில் இருக்கவங்க அதுக்கான தன்வந்திரி வழிபாடெலாம் பண்ணுவாங்க. நம்ம சைவத்தில் இருக்கவங்க வைத்தீஸ்வரன் சம்மந்தப்பட்ட வழிபாடெலாம் பண்ணுவாங்க. அந்த அளவில்
இருமத ஒற்றுமைக்கும் முக்கியமான காரணமாக மார்கழி அமையுது. மாணிக்கவாசகர் ஆகட்டும், சைவத்துக்கு நம்ம வைணவத்தில் ஆண்டாள் நாச்சியார் ஆகட்டும், மார்கழி மாதத்தை பற்றி பல சிறப்பான அந்த பதிகள்லாம் அருளியிருக்காங்க. அதெல்லாம் அந்த மார்கழி மாதத்தில் சிறப்பாக பாடப்படுது. வைணவத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டாள் நாச்சியாருக்கு முக்கியத்துவம் தான் சொல்லி அந்த திருப்பாவை பாடல் நிறைய பாடுவாங்க. அதே போல் நாலாதீப ஆழ்வார்கள் நாலாதீப பிரபந்தம் பாடுவாங்க. சைவத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பன்னிரு திருமுறை பாடப்படுற மரபு இருந்தாலும், ஆனால் மாணிக்கவாசகர் முக்கியத்துவம் தான் சொல்லி அவர் பாடிய திருவாசகம் திருக்குவார் மட்டும் பாடுவாங்க. அவருடைய இந்த திருப்பள்ளி வச்சு திருவம்பாய பாடலை பாடி வழிபாடு பண்ணுவாங்க. எப்படி வைணவத்துக்கு ஆண்டாள் நாச்சியார், அதுபோல் சைவத்துக்கு மாணிக்கவாசகர் சொல்லக்கூடிய அளவில். வைணவத்தில் பார்த்திங்கன்னா பகல் 10 ரா 10ன்னு 20 நாளாக விழா பண்ணுவாங்க. அதில் வந்து வடகலை தென்கலை அந்த பிரிவுகள் உட்பட அதுக்கான வழிமுறை பண்ணுவாங்க. சைவத்துறையில் பார்த்திங்கன்னா 10 நாள் உற்சவம் பண்ணுவாங்க. திருப்பரந்துரையில் வந்து சிவனால் ஆட்கொள்ளப்பட்டது மாணிக்கவாசகர்னால அங்கே வந்து 10 நாள் விழா பண்ணுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா பெரிய அற்புதமாக அதில் வந்து சாமிக்கு பதிலாக மாணிக்கவாசகரே அந்த நந்தி வாகனத்தில் வந்து உலா வருவார். அப்போ அடியாருக்கு முக்கியத்துவம் தர விழாவாகவும் இரு சமயத்துக்கு ஒற்றுமையான விழாவும் பல விதமான காரணங்கள் அடிப்படையாக கொண்டு இந்த மாதம் அமையுது. மார்கழி மாதத்தை பீடை மாதம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இல்லையா? அந்த பீடை மாதம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு சொல்லிட்டு இருப்போம், அது காலப்போக்கில் வேறு மாதிரி மாறிடும். ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு பெண் பார்க்க போகிறவங்க இப்போ மாப்பிள்ளை பார்க்க போகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா 1000 முறை போய் அந்த கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, காலத்தால் மருவி 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணணும்னு மாற்றிட்டாங்க. அது மாதிரி சொல் வழக்கு, அதாவது அது பீடுடைய மாதம் பேர் அதுக்கு. இவங்க வந்து பீடைய மாதம் ஆகிட்டாங்க. ஏன்னா அது வந்து மங்கள சடங்கு எதுவுமே பண்ணுறதில்லை அப்படின்றதுக்காக. அப்படிலாம் கிடையாது. நம்ம இறைவனுக்கே உகந்த மாதமாக அது இருக்குது. பார்த்திங்கன்னா திருவாதிரை திருநாள் கொண்டாடப்படுது, வைகுண்ட தேசம் கொண்டாடப்படுதுன்னு ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. அதுலேயும் கிருஷ்ணர் இந்த மார்கழி மாதத்தில் மார்கழியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த வழியில் இந்த பொதுவான பார்த்திங்கன்னா ஆடி மாதம் பண்ண மாட்டாங்க இதே போல் மங்கள சடங்கு. அந்த 5 வாரமும் அம்மனுக்கு உகந்த வாரமாக இருக்கும். புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா அந்த வழிபாடு பண்ண மாட்டாங்க மங்கள சடங்கு. ஆனால் பெருமாளுக்கு உகந்த 5 வாரம் பண்ணுவாங்க. அதில் பங்குனி மாதம் கூட எதுவும் மங்கள நிகழ்ச்சியெலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த பங்குனியில் தான் சாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா புதுமையாக எல்லாமே பங்குனி மாதம் கூட திருமணமே உலகியல் திருமணமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மண்டபம் கிடைக்க மாட்டேது, நிறைய தேதிகள்லாம் பிரச்சனை வருது மாதிரி. அதனால் இதெல்லாம் வந்து அவங்களோட மனநிலை சார்ந்ததை தவிர பொதுவான விதி வந்து மங்கள சடங்கு பண்ணக்கூடாது எதுவுமே கிடையாது. அவங்களோட மனநிலை சார்ந்து எடுக்கப்படுற முடியுனால அது வந்து பீடுடைய மாதம்ன்றது மருவி பீடை மாதம் ஆகிப்போச்சு. மார்கழி மாதத்தில் வழக்கமாகவே சுபகாரியங்கள் கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழக்க வழக்கம் இருக்கு இல்லையா? கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஆனால் மார்கழி மாதத்தில் சுபகாரியங்கள் செய்யலாமா? இல்லை, இப்போ நீங்கள் இயற்கைக்கு பொருத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் பருவம் அடைகிறாங்க, அது இயற்கையில் நடக்கிற விஷயம், அதை தள்ளி போட முடியாது. ஒருத்தருக்கு குழந்தை பிறக்குது, அது மார்கழி மாதம் பிறந்தால் அதை தள்ளி போட முடியாது. அதே போல் சில பேருக்கு வளைகாப்பு அந்த மாதத்தில் அமையும், அப்போ ஒன்று தள்ளிப்படும். இதில் இயற்கையிலே அமைகிற விஷயங்கள். இப்போ இதை நம்ம வந்து இப்போ நீங்கள் திருமணம் புதுமணப்பு விழா மற்ற மங்கள சடங்குகளை தள்ளி போடலாம். இப்போ அந்த மாதத்தில் வந்து அதை பண்ணி தானே ஆகணும். இப்போ அந்த மாதத்துன்றதுக்காக அடுத்த ஆண்டு அடுத்த மாதம் பண்ண முடியாதுல்ல. அதனால் இயற்கையினோட விதி என்னென்னா அது இயற்கையோட தன்மையை நம்ம இணைஞ்சு வாழணுன்றது விதி தான் உணர்த்துது. நாம் இப்போ இந்த மாதிரி ஏற்கனவே இந்த மாதிரி வழிமுறை இல்லைன்னு சொல்கிறதுக்காக தவிர்க்கிறோம். அப்படி இல்லை, அதாவது எல்லா நேரமும் எல்லா திசையும் எல்லா நேரமும் இறைவன் இருக்கார். இந்த நேரத்தில் இல்லைன்ற மாதிரி வரையறெல்லாம் கிடையாது. அப்புறம் அது கடல் மறுப்பு கொள்கைக்கு போயிடுவது. அதே போல் பார்த்திங்கன்னா எல்லா உயிரிலும் இறைவன் கலந்தும் இருக்கார், கடந்தும் இருக்கிறார். இறைவனை வந்து நம்ம எல்லா பொருளையும் பார்க்குறோம். அதாவது நம்ம திருவாசகர் கூட மாணிக்கம் சொல்லுவார், ஒன்றி அன்றிலே அன்றி ஒன்றில்லைன்னு. அதாவது எந்த பொருளும் இறைவன் கலப்பு இல்லாமல் இறைவன் கலப்பு எந்த பொருளுமே இல்லைன்னு சொல்லுவார். அந்த அளவில் அது தன்மையில் அது இருக்குது. அதனால் வரையறைகள் ஏதாவது காரணம் பற்றி சொல்லியிருக்கலாமே தவிர, ஆனால் புது விதி என்னென்னா இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுன்ற மாதிரி தான். ஏன்னா இறைவனுக்கே உகந்த மாதமாக இருக்கிறதுனால அதை வந்து நம்ம தவிர்க்கக்கூடாதுன்றது பொதுவான விதி. மார்கழி மாதத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி சைவ பெரியவர்கள், சைவ பின்பற்றக்கூடியவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நாள் அப்படிங்கிறது திருவாதிரை திருநாள். இந்த திருவாதிரை திருநாளில் அன்பர்கள் வந்து சிவபெருமானை வணங்குவதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? அதாவது நம்ம என்ன சொன்னேன், சைவத்தில் வந்து முக்கியமான விழா மகா சிவனர்னு சொல்லக்கூடிய மகா சிவராத்திரியும் இந்த திருவாதிரை திருநாள் தான். நிறைய பேர் என்ன ஒரு பொருள் பீடை மாதம் மாதிரி என்ன பொருள் கொண்டிருக்காங்கன்னா அது சிவனோட நட்சத்திரம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது முதல்ல தவறு. என்னன்னா இவன் வந்து பிறப்பிறப்பு இல்லாதவர். யாருக்கா பிறப்பு இறப்பு இருக்கிறவங்க தான் அந்த நட்சத்திரம்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் இவர் வந்து பிறப்பு இருக்கிறதுனால திருவாதிரை திருநாள் என்ன பார்த்திங்கன்னா அவர் பதஞ்சலி முனிவர் யோக கலை நம்ம வந்து திருமூலர் வலியுறுத்திருக்காரு. அந்த யோக ஒரு வடிவத்தை தான் பதஞ்சலி சொன்னார். அந்த பதஞ்சலி முனிவருக்கு வியாக்கரபாதம் சொல்லக்கூடிய புலிக்கால் முனிவர் சொல்லுவாங்க. அவரை வியாக்கரபாதம் தமிழ் கிடையாது. அந்த புலிக்கால் முனிவருக்கு தரிசனம் கொடுத்த நாள் தான் திருவாதிரை திருநாள். அந்த திருவாதிரை திருநாள் தான் பார்த்திங்கன்னா இந்த 6 அபிஷேகம் நடராஜுக்கு நடக்கும். அதில் தலையாய வழிபாடு இந்த திருவாதிரை திருநாள். அதுக்கப்புறம் 5 மாதங்களில் வேறு நாளில் வழிபாடு நடக்கும். அந்த வகையில் அது முக்கியமான திருவாதிரை திருநாள் வந்து கொண்டாடப்படுது.
நம்ம தில்லை சொல்லுவோம். தில்லைன்றது பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட பேர் தான் தில்லை. சிதம்பரம் வந்து அந்த ஊரோட பேர். அங்கே பார்த்தீங்கன்னா உலகத்தில் அற்புதமான அதிசயமாக என்ன நடக்கும்னா, பொதுவாக கருவறையில் சாமி ஒருத்தர் இருப்பார், உற்சவர் திருமேனி ஒருத்தர் இருப்பார். ஆனால் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கருவறையில் இருக்கிறவரும் அவரே தான், மூலவரும் அவர் தான், உற்சவர் அவர் தான். பார்த்தீங்கன்னா அன்று முன்னாடி நாள் மாலை பார்த்தீங்கன்னா நிறைய வழிபாடுகள்லாம் பண்ணுவாங்க. அதாவது 108 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் திருமஞ்செல்லாம் பண்ணுவாங்க. இரவு முழுக்க நடக்கும். அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா சரியாக 6 மணி அளவில் அந்த திருவாதிரை திருக்காட்சி நடராஜர் திருவார். கூடவே பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசர் இருப்பார், நம்ம சிவகாமி அம்மா இருப்பாங்க. அந்த சாமியோட வந்து திருவிழா வருவாங்க. அந்த நகர் முழுக்க சிதம்பரம் முழுக்க வருவாங்க. அது ஒரு நாள் கூட ஆகிடும். அப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடம் சிதம்பரம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடுல, இந்தியா மட்டும் உலகம் இருக்க பல லட்சம் மக்கள் வந்து தரிசனம் பண்ணுவாங்க. இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம இந்த திருவாதிரை திருநாள் தான் பல அற்புதங்கள்லாம் இறைவன் நிகழ்த்திருக்கார். அதில் ஒரு அற்புதம் பார்த்திங்கன்னா, சேந்தனார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து நம்ம பட்டினத்தோட கணக்கு பிள்ளையாக இருந்தவர். அவர் வந்து காதற்று ஊசியும் வாதம் கடவழிக்கேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தப்புறம் அவர் கணக்கு பிள்ளையாருக்கு சேந்தனார் இருக்க அந்த செல்வத்தை என்ன பண்ணுறதுன்னு, எனக்கு உரிமையில்லாத பொருளில் நான் உரிமை கொண்டாடக்கூடாது, நீங்கள் என்ன வேணால் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் என்ன எல்லா செல்வத்தையும் எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துட்டார். அவர் நினச்சிருந்தா அந்த பொருளை சேமித்து தன் பங்கு எடுத்துக்கலாம். ஆனால் தன்னோட முதலாளியே விசுவாசத்துக்கு கட்டுப்பட்டு தன் முதலாளியே வந்து ஒரு மாதம் நாமளும் எதுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரும் வந்து எல்லா பொருளையும் கொடுத்துட்டு அவர் சிதம்பரத்தில் போய் தங்கியிருக்காரு. அவர் ரொம்ப வரி நிலையில் இருந்துட்டுருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா அப்போ தான் ஒரு நாள் திருவாதிரை திருநாள் வருது. அவர் இறைவனுக்கு ஏதாவது படைக்கணும்னு நினைக்கும் போது வீட்டில் எந்த பொருளுமே இல்லை, ஏன்னா அவ்வளோ வரி நிலை. அப்புறம் இதை தேடி பார்த்தா ஒரு இடத்துல கேழ்வரகு கிடைக்குது. அந்த கேழ்வரகும் பல நாள் ஆகிருக்கு. அதில் வந்து பூச்சியெல்லாம் பறக்குது, வண்டெல்லாம் இருக்குது. இருந்தாலும் அவரோட அன்புக்காக தூய்மை பண்ணிவிட்டு அதை வந்து இறைவனுக்கு படைக்கிறாரு. இவர் வந்து நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி நடராஜர் விண்ணப்பிக்கிறதுனால சாமி வந்து அந்த குடிலுக்கு எழுந்தள்ளி அந்த அமுதை ஏற்றுக்கிறார். அந்த திருவாதிரை களியை ஏற்றுட்டு போகிறார். அது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த சிதம்பரம் தலத்தில் அந்த கதெல்லாம் திறந்து பார்க்குறாங்க எல்லோரும். பார்த்திங்கன்னா அந்த உடம்பு சாமியோட உடம்பு முழுக்க களியாக இருக்குது. இது யாரோ செயற்கையாக போய் தடவிட்டாங்க போல நினச்சிட்டு எல்லாமே ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது இறைவன் ஆசிரியராக சொல்கிறார், இல்லை சேந்தனாரோட அன்புக்காக நாம் வந்து அவர் குடிலுக்கு எழுந்தள்ளி அதை ஏற்றுக்கொண்டோம். அந்த அளவில் இந்த வழிபாடு வந்தோட சிறப்பு திருவாதிரை களியை படைக்கணும்னு சொல்லும்போது அந்த வழக்கு அப்போ வந்து பின்பற்றி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு மகப்பேறு வேணும், திருமணம் நடக்கணும், நிறைய விண்ணப்பம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க அந்த வழிபாடு செய்ய போகும்போது கண்டிப்பாக அந்த அவசியம் அந்த களி வாங்கி சாப்பிட்டா கண்டிப்பாக அவங்க விண்ணப்பம் நிறைவேறும். அதில் சேந்தனார் கொடுத்த இன்னொரு சிறப்புன்னு சொல்ல பார்த்திங்கன்னா, நம்ம சிதம்பரம் தலத்தில் 10 நாள் பிரம்மோற்சவம் சொல்லுவாங்க. அந்த விழாலாம் பண்ணுவாங்க. அப்போ எப்படின்னா கொடியேற்றம் செய்து அதுக்கப்புறம் வந்து 10 நாள் விழா பண்ணுவாங்க. தினமும் தேரோட்டம்லாம் நடக்கும். அந்த கொடியெல்லாம் ஏற்றிட்டு தேரோட்டம் பண்ணுறாங்க. இவங்க அந்த தேர் நகரவே மாட்டேங்குது. என்ன தொழில்நுட்ப கோளாறுல இது மாதிரி இப்போ மாதிரி நவீன கருவிகள்லாம் கொண்டு இழுக்கிறதுலாம் இப்போ இல்லை. அப்போ வந்து அவங்க வந்து என்னென்னு தவிக்கும் போது சாமி ஆசிரியர் சொல்கிறார், என்னோட தொண்டன் வந்து சேந்தனார் வந்து எப்படி திருவாதிரைக்கு வந்து அந்த களியை படைச்சி அவனை அன்பை நான் ஏற்றுட்டோமோ அது மாதிரி அவர் வந்து பாடல் பாடினா தான் இந்த தேர் நகரம்னு சொல்லும்போது நம்ம பன்னிருத்தமிழில் திருப்பல்லாண்டு ஒரு பகுதி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 பாடல் தான் இருக்கும். அதில் ஒரு பாடலை அவர் பாடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஓடாத தேர் நகருது, தானாக நகருது, அது அந்த வளம் வந்து நிற்குது. அது மாதிரி அற்புதமான அந்த அடியாருக்கு வந்து இறைவன் அருள் செய்த அந்த அற்புதம் நடந்த தலமும் அந்த தில்லைத்தலம் தான். அதில் அவர் அருளின பாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த 13 பாடல்களுமே இறைவனோட அந்த சிதம்பரம் தலத்தை பற்றிய அற்புதமான பாடல். ஒரு பாடல் நம்ம சிந்திப்போம். குழலொலி யாழொலி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம் பரவி விழவொலி விண்ணளவும் சென்று விம்மிமிகு திருவாரூரின் மழவிடையார்க்கு வழி வழி ஆளாய் மனம் செய் குடி பிறந்த பழ அடியாரோடும் கூடியம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே, திரு பல்லாண்டு கூறுதுமே. அதாவது இறைவனுக்கு பிறப்பிறப்பு இல்லை, அவருக்கு பல்லாண்டு பாட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அவர் அன்பின் வெளிப்பாடாக பாடுறதுனால அதை அவர் ஏற்றுக்கிறாரு. அந்த ஓடாத தேர் ஓடுது. அந்த மாதிரி பல அற்புதங்களை உள்ளடக்கிய தலம் அந்த தில்லை சிதம்பரம் தலம். அதே போல் பார்த்திங்கன்னா மாணிக்கவாசர் வரலாற்றில் பார்த்திங்கன்னா அவரோட ஆட்கொள்ளப்பட்டது நிறைவாக சாமியோட போய் கலந்து தான் அந்த தலம் தான். அவர் பார்த்திங்கன்னா நம்ம 30 பாடல் பாடியிருக்கார். திருப்பள்ளி வச்சு திருவம்பாய் 30 பாடல் பாடியிருக்கார். அந்த பாடல்களை பாடி தான் அன்றாட வழிபாடெல்லாம் வைணவ தலத்தில் ஆண்டாள் நாச்சியார் பாடல் பாடுற மாதிரி சைவ தலத்தில் அவருடைய பாடல்லாம் பாடுவாங்க. இது தொன்று தொட்டு நடந்துகிட்ருக்கு. அதே போல் வந்து வைணவத்தில் ஆழ்வார்களும் பாசவர்கள் இருக்காங்க. குடும்பங்களும் தமிழ் பாடல்களை பாடி வழிபாடு பண்ணுவாங்க அந்த மாதத்துலேயாவது. ஏன்னா அவங்க வந்து அருள் பெற்றவங்க. இதில் பார்த்திங்கன்னா மாணிக்கவாசர் வரலாற்றை சிந்திச்சும் சொன்னால் அவர் வந்து ஞானத்தை மட்டும் உபதேசம் பண்ண வந்தவர். அது எந்த விண்ணப்பமும் இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பாவை நோன்பு திருவம்பாவை பாடல் பாடி 30 நாள் நோன்பு நோக்கிற பெண்களுக்கு நல்ல கணவன் அமையணும், கணவனுக்கு நல்ல மனைவி அமையணும், அவங்க இருவரும் சேர்ந்து பண்ணுற தொண்டு இறைவனுக்கு அவ்வளோ தொண்டாக அமையணும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறார். அந்த கணவர் பெண்ணும் பெண்ணு கணவர் அமையணுன்ற மாதிரி.
ஆண்டாள் நாச்சியாரோட பார்த்து சூடி கொடுத்த சூடக்கூடிய சொல்லுவாங்க அவங்க பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருவாதாரம் பண்ணாலும் நம்ம மன்னார்குடியில் இருக்கிற ரங்க மன்னாரை தான் வந்து அவங்க வந்து மனதால் திருமணம் பண்ண நினச்சி தான் அணிஞ்ச மாலையை அவருக்கு போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் நிறைவில் அவர் ஆட்கொண்டு அவர் திருமணம் பண்ணிவிட்டு இறைவனோட கலந்தாங்க. அது மாதிரி இந்த அடியாருக்கு வந்து மார்கழி மாதத்தில் சைவத்தில் மாணிக்கவாசகருக்கும் வைணவத்தில் ஆண்டாள் நாச்சியாருக்கும் அருள் புரிஞ்ச வரலாறு மிக அற்புதமான வரலாறு. மார்கழியில் வைணவத்திற்கு எப்படி திருப்பாவையோ அதே மாதிரி சைவத்திற்கு திருவம்பாவை. திருப்பள்ளி எழுச்சி. இப்போ திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியுடைய சிறப்பு அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அதான் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அருள் பதிவாக இருக்கும். இப்போ அதில் பார்த்திங்கன்னா நம்ம முதல் பாடலும் சரி, இந்த திருவம்பாவை முதல் பாடலும் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அந்த இறைவன் வந்து எழுப்புற பாடலாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எழில்நகை மலரும் எழில்நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். என்னோட இயல்பு அதில் பார்த்து இன்னொரு பாடல கூட பார்த்தா யாவரும் அறிவறியா எமக்கெளியான்னு சொல்லுவார். அதாவது அவர் வந்து திருமால பிரம்மனை காண முடியாத திருவடியை காண முடியல, ஆனால் அடியாருக்கு எளிவராக அவர் காட்சி கொடுத்துருக்காரு. இது வந்து திருப்பள்ளி எழுச்சிக்கான பாடல். திருவம்பாவை பாடல் பார்த்திங்கன்னா அந்த பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா சோம்பலாக இருக்காங்க. ஒரு நாள் ஒரு பெண்ணு போய் எழுப்புறாங்க, இன்னொரு பெண்ணு தூங்கிடுது. அவங்களாம் அவங்களுக்குள்ளே கருத்து பரிமாறம் பண்ணுறாங்க, நம்ம வந்து இறைவனை பாடி வழிபாடு பண்ணுவோம், நம்மளுக்கு மனசுக்கு வந்து கணவர் கிடைப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பாடல் பாடும்போது அதுக்கான பாடலாம் அவர் சொல்லுவாங்க. அன்னவரே எம் கணவர் ஆவார், அவருக்கு சேர தொண்டெல்லாம் இறைவனு தொண்டு அமையணும்னு சொல்லுவாங்க. அந்த திருவம்பாவை முதல் பாடல் பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆதியும் மந்தமும் எல்லாரும் பெரும் ஜோதியையாம் பாட கேட்டையோ வாழ் தடங்கள் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலை போய் விதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமளியில் மேல் புரண்டும் கிடந்தும் நீங்கள் ஏதேனுமாகாள் கிடந்தாள் அன்னே என்னே ஈதேயம் தோழே பரிசேலோர் எம்பாவாய். அந்த நீராடிட்டே பாடுற பாடலாக அதை சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒன்று உனக்கு காது கேட்கலையா, கண்ணு என் தூக்கத்தில் இருக்க, பின்னுக்கு ஒரு பொருளை வேதத்தின் ஒரு பொருளைன்னு அப்படிப்பட்ட பரம்பொருளை நம்ம வழிபாடு பண்ணால் நிறைய சிறப்பான வாழ்க்கை அமையும்ட்டு அந்த பாடல் முழுக்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அந்த என்னோட அற்புதங்களையும் நம்மளுடைய அந்த சோம்பேறித்தனத்தை விளக்குற மாதிரி அமையும். நம்ம ஆண்டாள் நாச்சி பார்த்திங்கன்னா மார்கழி நன்னாளில் அவங்களும் பார்த்திங்கன்னா மார்கழி பற்றி சிறப்பாக பாடுறாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா மார்கழி வந்து இறை வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த மாதமாக இருக்குது. நம்ம கார்த்திகை மாதம் ஐயப்ப பக்தர்களோட பார்த்திங்கன்னா அந்த மாதம் முழுக்க அந்த குளிர்லேயே தான் காலை மலைநாடி இறைவன் வணங்குவாங்க. அந்த மகர தரிசனம் பண்ணுவாங்க பொங்கல் திருநாள் அப்போது. அதே போல் எல்லா சமயத்திலும் அந்தந்த கடவுள்கள் சில பேருக்கு நட்சத்திர ரீதியாக ராசிக்கு ரீதியாக வணங்கணும், சில ஜாகரி சில கடவுளாக வணங்க சொல்லியிருப்பாங்க. எல்லாமே அந்த வரையறுக்குள்ளே வந்துடுவாங்க. இந்த 30 நாளாக வந்து அந்த வழிபாடு பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அற்புதமான பலங்கள்லாம் விளையும். நம்ம குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகாலை எழுது ரொம்ப சிரமம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் 1 மாதம் வர குழந்தைங்களுக்குலாம் பரிசு பொருள்லாம் கொடுத்து நோட்டு புத்தகம், அவங்களுக்கு பேனா பென்சிலு, அந்த புத்தக பை, அவங்களுக்கு என்ன சீருடை கொடுக்குறது, அது மாதிரி அந்த குழந்தைகளை வந்து மென்மேலும் நம்ம அந்த துறையில் வந்து ஈடுபடுத்தணும்னு சொல்லிட்டு வைணவத்துலையும் சரி சைவத்துலையும் சரி அது மாதிரி குழந்தைகளை ஊக்கப்படுத்துகிறாங்க. ஏன்னா வளரக்கூடிய தலைமுறை தான் அடுத்தது நம்ம உலகத்தை வந்து அவங்க காக்க போகிறாங்க. அவங்க வருங்காலம் அவர் கையில் தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களையும் ஊக்குவிக்கிற விதமாக நிறைய வழிபாடுகள்லாம் பண்ணுறாங்க. குழந்தைங்க அதிகாலை வந்து இந்த எழுதக்கூடிய பழக்கத்தை, ஏன்னா அவங்க அதிகாலையில் இருந்து பாடங்களை படிக்கும்போது எளிதில் மனதில் பதியும், எந்த ஒரு இடையூறு இல்லாதனால. அந்த மாதிரி இந்த மாதம் வந்து எல்லா விதத்துலையுமே சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. இவ்வளவு நேரம் எங்களோடு மார்கழி மாதம் குறித்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப கலாட்டா அன்பருக்கு நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ். காலையில எழுந்திருக்கும் போது உடல் அசதியா இருக்கா? பாப்பி மேட்ரஸ் வாங்குங்க.